சார் பப்பாளி விவசாயத்துல காய்கள்லாம் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவாக்கமா சொல்லுங்க சார். ஆமாம்மா, இப்போ நிறையா வெரைட்டி இருக்குது பப்பாளியில். இப்போ ரெட் லேடி, ஈகோபெரி, கிரீன்பெரி, ஐஸ்பெரி, சன்பெரி, நம்பர் 15, WS46 மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது. இருந்தாலும் இந்த ரெட் லேடி பப்பாளி மட்டும் வளைகுடார் நாடுகளுக்கு, அதாவது மேற்கு இந்திய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த ரெட் லேடி வந்து அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாண்டடாக இருக்குது. இப்போ ரெட் லேடி விவசாயம் பண்ணுறவங்க இதுமாரி நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வந்து கொடுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கலாம். பப்பாளி விவசாயம் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விவசாயம், ரொம்ப கவனமாக பயிர் பண்ணக்கூடிய விவசாயம். அப்படி கவனமாக விவசாயம் பண்ணும்போது நல்ல விளைச்சலுக்கு வந்து வழிவகை செய்யும். நம்ம பப்பாளி நாற்றுப்பண்ணையில் வந்து எல்லா வகையான பப்பாளி நாற்றுகளும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் 15 இருக்குது. அதே போல் வந்து ரெட் லேடி, ஈகோபெரி, ஐஸ்பெரி, கிரீன்பெரி, அதே போல் வந்து WS46, வெல்கம் 46 போன்ற ரகங்களும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி செடிகளாக வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். விவசாயிகளுக்கு தேவையான முன்பதிவு மூலம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எப்பவுமே நான் டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணி சொல்றது தான், டாக்டர் விவசாயத்தோடைய இதுதான், ஒரு தரமான நாற்று தான் ஒரு சிறப்பான மகசூலுக்கு வந்து வழிவகை செய்யும், அமோக விளைச்சலுக்கு வழிவகை செய்யும். ஒரு தரமற்ற நாற்று வந்து விளைச்சலுக்கு, நல்ல விளைச்சலுக்கு வழிவகை செய்யாது. நோய்களை வந்து உற்பத்தி பண்ணி அந்த நோய் மூலமா எல்லா செடிக்கும் வந்து நோய்களை வந்து பரப்பி ஒரு விளைச்சலை அழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ வந்து நாற்றுகள் வந்து தரமான நாற்றுகளா இருக்கணும். பாருங்க, நம்ம செடியை பாருங்க, சின்ன செடியா இருந்தாலும் எப்படி இருக்கு பாருங்க, இலைகள் எப்படி இருக்கு பாருங்க. இது மாதிரி ஒரு தரமான நாற்று வந்து இது மாதிரி பாலி ஊசி செட்டப்ல தான் கொண்டு வர முடியும். அந்த இது வந்து நம்ம டாக்டர் விவசாயம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கு. எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் டாக்டர் விவசாயத்தை கேட்கலாம். பப்பாளி விவசாயம் மட்டுமல்ல, காய்கறி விவசாயமும் இப்போ நம்ம பண்ணிட்டு வரோம். தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், அதே போல செண்டு மல்லி, சாமந்தி, இது மாதிரி நாற்றுகளும் பண்ணிட்டு வரோம். அது சம்பந்தமான விவசாயத்துக்கான அறிவுரைகள், ஆலோசனைகள் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பயோடெக்னாலஜி மூலமா திசு வாழை வளர்ப்பு பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து G9 வாழை வந்து அவைலபிளா இருக்குது. திசு கல்ச்சர் மூலமாக ரெடி பண்ண கிராண்ட் 9 வாழை இருக்குது. நீங்க வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இமிடியேட்டா வேணா கூட இருக்குது. ஒரு 10,000 கன்று அளவில் இமிடியேட்டா இருக்குது, கொடுக்கலாம். பட் ஆர்டர் பண்ணா ரொம்ப நல்லது. வாழை மரத்துக்கு எல்லாத்துக்கும் வாழை கண்ணுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணா நம்ம கரெக்டான முறையில் உங்களுக்கு டெலிவரி பண்ணலாம்.